நல்லா இருக்கீங்களா? நாய் திருப்பி இப்ப ஒழுங்காயிட்டியா? அம்மா ஏன் வருதாடா? கனவுல வந்தாங்களா? நம்ம திருப்பி வராங்களா அம்மா கனவுல? இப்ப அந்த சர்டிபிகேட்லாம் வாங்க சொல்ல இவனுக்கு அம்மா அவங்க அம்மா இறந்த சர்டிபிகேட் என்னாச்சு? என்ன டைம் கேக்குறாங்க இல்ல அதுக்கு நீங்க அந்த பணத்தை கட்டிருங்க. பணத்தை கட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்ப இவனுக்கு ஹாஸ்டல் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்க அதனால நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க இதை தான் செய்யணும். அவங்க அம்மா இறந்தப்ப அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க அதெல்லாம் வாங்கல. அதெல்லாம் நீங்க வாங்கணும். முதல்ல அதுக்கு முன்னாடி உங்க அம்மா இறந்த சர்டிபிகேட் வாங்கி அவனுக்கு அந்த ஆதார் கார்டு நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்னால அடுத்த கட்ட உதவி செய்ய முடியும். இன்னும் ரோட்ல தான் இருக்கீங்களா? அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா. அவங்க இறந்து போறதுதான் இவ்வளவு தூரம் பெரிய பிரச்சனை. அழாதீங்கம்மா அழாதி. கண்டிப்பா வீடு பாத்துருவோமா? இன்னொரு வேண்டுகோள் சார். இப்ப வீடு பார்த்து கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஜாமான் கட்டி என்கிட்ட எதுவுமே கிடையாது சார். எல்லாமே போயிடுச்சு சார். எதுவுமே இல்லையா? இப்ப எங்கதான் படுக்குறீங்க? ரோட்ல படுத்து கிடக்கு. நீ ஸ்கூலுக்கு போறியா? போயிடணும் சரியா? ஏன்னா உங்க அம்மாவோட ஆசை என்ன? நீ படிக்கணுங்கிறது. படிப்பியா நீ? அண்ணன் ஸ்கூல்ல ஒன்னு ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். எங்க பாரு ரோட்ல எல்லாம் இப்படி இருக்க கூடாது சரியா? உங்க அம்மா உங்க கூட தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. கனவுல வந்து சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? படிக்க சொன்னாங்களா இருந்தப்பயே? அப்ப நீ படிச்சாதான் அவங்க கூடயே இருப்பாங்க. நீ படிக்கல இப்படி ரோட்ல இருந்தா அவங்க கூட இருக்க மாட்டாங்க சரியா? சொன்னீங்கன்னா நான் அடுத்து அந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன். நீங்க டக்குனு வீட்டுல இருந்துட்டு இவனை ஹாஸ்டல், ஏன்னா இவன் ஹாஸ்டல் இவன் ரோட்ல இருக்க கூடாது. வளர்ற பையமா நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, இவன் வாழ்க்கை இப்படி போக கூடாதுமா. வீட்டுக்கு நான் அட்வான்ஸ்க்கு நான் ரெடி பண்ணி தரேன். நீங்க உடனே அந்த அதெல்லாம் வேண்டாம். நீங்க பெரிய நீங்க வயசானாலும் நீங்க அதெல்லாம் எதுவும் நாளைக்கு அதெல்லாம் எதுவும் நினைக்காங்க. எல்லாம் சரியா வீட்டை அப்படி இல்ல அந்த வீட்டுலனாலும் பக்கத்துல ஒரு வீட்டை பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரேன். அதெல்லாம் அழாதீங்கம்மா, அழக்கூடாதுமா. நீங்க இது பணம் இருக்கு. இது இப்ப நீங்க சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரோட்ல இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரோட்ல இருக்கிறவனா ஏதாவது சேஃபான இடத்துல அதுதான் இந்த பணம். ஏன்னா பிள்ளைய வச்சிருக்கீங்க ரோட்ல இருந்தீங்கன்னா 1000 பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பணத்தை வச்சு சேஃபான இடத்துல இருங்க. வீட்டை போய் பாருங்க, அலைஞ்சு வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொண்டு வந்து தரேன். கோடி கோடியா நல்ல விதமா 1000 வருஷத்துக்கு நீங்க நல்லா இருந்தா போதும். அழாதீங்க. கடமை இதோட முடியல. இங்க பாருங்க, என்னோட கடமை இதோட முடியல. உங்களை ஒரு வீட்டுல வச்சு இவனை ஒரு ஸ்கூல்ல சேர்த்தாதான் உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த பொண்ணு கூட என்கிட்ட இப்ப கூட உங்க என் கண்ணில் உங்களை திருப்பி காமிச்சிருக்கலாம். உங்க பொண்ணு தான் காமிச்சிருக்கு, வேற யாரையும் நான் நம்பல. நல்லபடியா உங்களை ஒரு இடத்துல ஒரு வீட்டுல வச்சுட்டு இவனை ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தான். ஏன்னா பிஞ்சு அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் பாவம். அவனை ஒரு வாழ்க்கையில அவன் நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும். அதான் என்னோட நான் எய்மாக மறக்கவே மாட்டேன். நீங்க நல்லா இருந்தா போதுமா? நீங்க நல்லா இருங்க. சாப்பிடுறீங்களா? பாரு இதுல சாப்பாடு இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. வீட்டை பாருங்க. நான் போய் வீட்டுல போய் வச்சிடறேன் உங்களை சரியா? சரிம்மா பாத்துக்கோ.